நாம் ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் அதை நம்மை மிகவும் உணர்வுகளுடன் இணைக்கும். அதற்கான காரணம் கதையல்ல, நிறங்கள். ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இவ்வளவு நேரம் அந்த ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்க இல்லையா? அந்த ஒரு ஃப்ரேமுமே ஒரு கலர் டோன்ல இருக்கும். நான் சொல்றது அதுக்குள்ள இருக்கிற கலரிங்க பத்தி நான் பேசல. அந்த மொத்த ஃப்ரேமுமே ஒரு கலர் டோன்ல இருக்கும். ஒன்னு வந்து ஆரஞ்சுல இருக்கும், இன்னொன்னு ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் டோன்ல இருக்கும். இப்போ இவ்வளவு நாள நம்ம எவ்வளவோ படங்களை பார்த்திருப்போம். அப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் தான் இந்த கலர் டோன். இப்போ இந்த கலர் டோன்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல போக போக சொல்றேன். அண்ட் அந்த கலர் டோனுடைய சைக்காலஜி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கலர் டோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனுக்கான மூட் என்ன அப்படிங்கிறது கன்வே பண்ண முடியும். அந்த சீனுடைய எமோஷன் என்ன அப்படிங்கிறது கன்வே பண்ண முடியும். சோ இவ்வளோ பெரிய மேஜர் ரோல் பிளே பண்றது தான் இந்த கலர் டோன். முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கலருடைய சைக்காலஜி என்ன, நம்ம எப்படி அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த கலர் டோனை நம்மளுடைய படத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டீடைலா இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் பேச போறேன். ஒருவேளை இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எங்கேயுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிலிம் மேக்கிங்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கலர் டோன்ல ரெண்டு கலர் டோன் மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன கலர் டோன் அப்படின்னா, வார்ம் டோன், இன்னொன்னு கூல் டோன். வார்ம் டோன் அப்படின்னா வந்து அந்த ரெட், ஆரஞ்சு, எல்லோ, இது எல்லாமே வந்து வார்ம் டோனுக்கு ஆன கலர். அதே மாதிரி கூல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, கூல் டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ, டீல், கிரீன், இந்த மூணு கலருமே கூல் கலர்ஸ்க்கானது. இதாவது மேஜரா யூஸ் பண்றது நான் சொல்றேன். இப்போ முதல்ல நம்ம வார்ம் டோன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம பாத்திரலாம். இப்போ இந்த வார்ம் டோன்ல சொன்ன பாத்தீங்களா, சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், இந்த கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லவ் சீன் எடுக்கிறீங்க, அங்க ஒரு ரொமான்டிக் நடக்குது, இல்ல அங்கதான் வந்து லவ் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ரெட், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். படத்துல உள்ள கேரக்டர் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, ஒரு மோட்டிவேட்டடா இருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லோ டோன் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சீனை பார்த்துட்டு வாங்க. எதுக்காக இந்த சீனை நான் உங்களுக்கு பிளே பண்ண அப்படின்னா, இந்த சீன்ல வந்து ஒரு ட்ரெயின்ல ஷாலினி மேம் வராங்க, இன்னொரு இதுல வந்து மாதவன் வராரு. அப்படின்னா அந்த ரெண்டு கேரக்டரும் பாக்குறாங்க, அங்க ஒரு லவ் டெவலப் ஆகுது. சோ அங்க வந்து ஒரு எமோஷனான சீன், ஒரு லவ் ஆன சீன், ஒரு ரொமான்டிக்கான சீன். அந்த சீன் மொத்தமாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலந்த ஆரஞ்சுல இருக்கும். அதாவது நான் சொல்றது ஓவர் ரெட், ஓவர் ஆரஞ்சு கலரா இருக்கும் நான் சொல்ல வரல. நான் சொல்றது அந்த கூல் கலர்ஸை கம்பேர் பண்ற போது இந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலந்த ஒரு ஆரஞ்சு டோன்ல இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்து லவ் ரொமான்ஸ்க்கு தான் அதிகபட்சமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லோ கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சப்போஸ் வந்து மாதவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு, லவ் ஓகே ஆயிருச்சு, ஹாப்பியா இருக்காரு, மோட்டிவேட்டடா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எல்லோ டோன் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் இந்த வார்ம் கலர்ஸ்க்கான அர்த்தங்கள். பட் அதுக்காக இப்ப நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து ரெட் கலரை ஹைப்பா காட்டுறது, ஒரு மாதிரி வந்து ஆரஞ்சு கலரை காட்டுறது போட்டு அப்பி வச்சு அதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற. நான் சொல்றது ரொம்ப மைல்டா சட்டிலா இருக்கணும் அந்த கலர்ஸ் எல்லாமே. அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்கன்னா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஓவர் ரெட்டா காமிச்சிட்டிங்க அப்படின்னா அங்க ஏதோ கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல போயிடும் அந்த சீன். அதனால இந்த கலர் டோனை ரொம்ப சட்டிலா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வார்ம் டோன் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரிங்களா? ரெட், ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாம் இருந்தா வார்ம் டோன், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இன்னொரு மேஜரா இருக்கிற இன்னொரு டோன் என்னன்னா கூல் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற கலர் என்னன்னா அப்படின்னா ப்ளூ, டீல், ஆரஞ்சு. இந்த டீல் அப்படிங்கிற கலர் வந்து மேக்சிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டீல் அப்படிங்கிறது என்னன்னா ப்ளூவும் இல்லாம கிரீனும் இல்லாம அதுக்கு இடப்பட்ட ஒரு கலர் தான் வந்து டீல். நிறைய ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா நிறைய நம்ம தமிழ் சினிமால, இந்தியன் சினிமாஸ்லயும் அது யூஸ் பண்றாங்க. நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ப்ளூ கலர் அப்படின்னா என்னன்னா, காட்சி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகுறது, நம்ம வந்து எமோஷனலி ரொம்ப ஒரு மாதிரி அதை பார்த்தா அமைதியா ஆகும் தெரியுங்களா, மனசுக்கே அமைதியா இருக்கும் அந்த சீனை பாக்குறப்ப. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு அழகான கிராமத்தை காட்டலாம், அழகான ஒரு ஊரை காட்டலாம், இல்லைன்னா ஒரு மலை பிரதேசம், அதாவது ஸ்னோஃபால் எல்லாம் ஆகும் தெரியுங்களா, அதெல்லாம் காட்டுறப்போ நீங்க வந்து ப்ளூ டோன் யூஸ் பண்ணலாம். கதையில அந்த சீன்ல வந்து ஒரு ஃபேமிலி காட்டுறீங்க, அந்த ஃபேமிலி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரேமிங் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் நீங்க வந்து ப்ளூ கலர்ல வைக்கலாம். ப்ளூனா நீங்க அதுக்குன்னு ஓவரா வந்து டோன் ஏத்திடக்கூடாது. நான் சொல்றது எல்லாமே சட்டிலா மைல்டா இருக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது இருக்கிறது டீல்.
நான் அப்படியே சொன்னேன் பாத்தீங்களா, ப்ளூவும் இல்லாம கிரீனும் இல்லாம இடப்பட்ட ஒரு கலர் அப்படின்னு. இந்த டீல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி தனிமையா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எழுதுற கதையில அந்த ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால அவர் ஒரு தனிமையா இருக்கிறாரு. அந்த மாதிரி தனிமையா இருக்கிற ஒரு கேரக்டர் தனிமையா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக டீல் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி பயப்படுத்தக்கூடிய காட்சி எல்லாம் இருக்கும் பாருங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க, ஒரு ஈவினிங் டைமோ இல்ல ஏர்லி மார்னிங் டைமோ அந்த ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க, என்ன நடக்கும் தெரியாது, அடுத்து ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும் தெரியுங்களா, அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது, அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ்க்கு எல்லாமே டீல் கலர் யூஸ் பண்ணலாம். கிரீன் கலர், இந்த கிரீன் கலரை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, மேபி இப்போ ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இந்த டீல் கலர் ஐ மீன் இந்த கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிக்கு, சைக்கோ கில்லர் மூவிக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சீன் வந்து எமோஷனலி பேலன்ஸ்டே இல்லாத ஒரு சீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சைக்கோ கில்லர் படம் பாக்குறீங்க, அந்த சைக்கோ கில்லர் படம் பாக்குறப்போ நம்மளுடைய எமோஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்காது. அழுகலாமா, சிரிக்கலாமா, துக்கப்படலாமா, கோவப்படலாமா அப்படிங்கிற எந்த எமோஷன் கூடயுமே நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு காட்சியை நீங்க அமைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சீனை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கு தான் வந்து கிரீன் கலர். கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு என்னன்னா, கேரக்டருடைய எமோஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எமோஷன் மாறுற சமயத்துல ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபுட்டேஜை நீங்க பாத்துட்டு வாங்க. பாத்தீங்களா, இப்ப என்னன்னா அந்த சின்ன பொண்ணும் கார்த்திக்கும் போன் கான்வர்சேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அங்க எமோஷன் வேற. அங்க வந்து எப்படின்னா அப்பா பொண்ணுங்கிற ஒரு எமோஷன் அங்க பில்ட் ஆகுது. அப்படின்னு என்னன்னா அந்த டார்க் ப்ளூ அண்ட் கிரீன் கலந்த ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போன்ல கார்த்திக் பேசிட்டே இருப்பாரு, டக்குன்னு வந்து அந்த கண்ணாடியில அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா டோன் அப்படியே மாறிடும். அந்த ப்ளூல இருந்து டக்குன்னு ஆரஞ்சு, அந்த ரெட் கலந்த ஒரு ஆரஞ்சுக்கு மாறும். அதாவது நான் சொல்றேன், அந்த ரெட் கலந்த ஆரஞ்சுங்கிறது எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, வார்ம் டோன்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போன ஒரு அர்த்தம் இருக்குன்னு, அது இங்கதான் நடக்குது. டக்குன்னு அந்த கேரக்டரோட எமோஷன் மாறுது. ஒரு பாசத்துல இருந்து டக்குன்னு ஒரு டென்ஷன் மைண்டுக்கு போறாரு பாத்தீங்களா, அடிப்பட்ட உடனே. அப்போ உடனே பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். டக்குன்னு மாறாது, அந்த சட்டில மாறும். நீங்க அதை ஃப்ரேம்ல போக போக கவனிச்சிருக்க மாட்டோம். பட் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. மறுபடியும் அந்த சீனை பிளே பண்ற பாருங்க. இத பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரோடைய எமோஷன் மாறுறப்பையும் நம்ம கலர் டோன்ஸா மாத்தி காட்டலாம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ நேரமா அந்த கலர் டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அந்த சீனோடைய எமோஷனை வச்சு பிளே பண்ணலாம், அதே மாதிரி அந்த சீனுக்கான மூடை வச்சு எப்படி நம்ம அந்த கலர் டோன்ஸ் வச்சு பிளே பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே பார்த்தோம் இல்லையா. பட் நம்ம இந்தியன் சினிமால இந்த கலர் டோன் எல்லாத்தையுமே வச்சு இன்னொரு மாதிரியான கேமை வந்து நம்ம டைரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. நம்ம இந்தியால வந்து பல ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கல்ச்சர் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த கல்ச்சரை எடுத்து காட்டுறதுங்கிறது வந்து நம்ம ஊர் டைரக்டர்ஸ் இந்த கலர் டோனை வச்சு அந்த ஒண்ணு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பரியரும் பெருமாள், இந்த சீனை நீங்க பாத்துட்டு வாங்க. பாத்தீங்களா, இப்ப இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரௌனிஷ் டோனா இருக்கும். கவனிச்சிங்களா, நான் சொன்ன மாதிரி வார்ம் டோனும் இல்லாம கூல் கலர்ஸும் இல்லாம ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரௌனிஷ் டோனா இருக்கும். நம்ம மண்ணு கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையே அப்படின்னு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் என்னவோ, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்ச்சர் டோனுன்னு. அந்த கல்ச்சர் டோனை நம்ம ஊர் டைரக்டர்ஸ் மேக்சிமம் மாரி செல்வராஜ் ஆகட்டும் இல்ல பாரஞ்சித் ஆகட்டும், இந்த மாதிரி ரொம்ப சமூக சார்ந்த அந்த படங்களை எடுக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கல்ச்சருக்கான அந்த கலரை எடுத்துதான் அந்த படத்துல வந்து வைப்பாங்க. இதுக்கும் எமோஷனுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த கலர் வந்து என்னன்னா, இது வந்து
பக்கா ப்ராப்பரா தமிழ்நாடு ஃபிலிம், தமிழ்நாட்டுக்கான ஒரு ஃபிலிம் அப்படிங்கறதுனால அந்த கலர் டோன் யூஸ் பண்ணுவாங்க. இதா இவங்க மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பண்ணுவாங்க. வேறஸ் நீங்க வந்து தெலுங்கு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். அதாவது எப்படின்னா ரெட், எல்லோ, கிரீன், எல்லோ இந்த மாதிரி எல்லா கலருமே கலந்து வந்து ரொம்ப வைப்ரண்டா சேச்சுரேட்டடா ஹார்ஷா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஃப்ரேமை பார்த்தாலே கலர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி விரும்புவாங்க. அந்த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அந்தந்த டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் டோனை கல்ச்சரை எடுத்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ இவ்வளோ நேரமா இந்த கலர் டோன்ஸ், இந்த எமோஷன், அந்த மூட்ஸ் என்ன, கல்ச்சர்ஸை பற்றி இதை பற்றி எல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலர் டோன் எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது நம்ம ஃபிலிம் மேக்கிங்கில், ஒரு சீனில் அப்படிங்கிறத பற்றி. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச படமோ பிடிக்காத படம் எந்த படம் பார்த்தீங்கனாலும் சரி, அதை வந்து அந்த சீன் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி அந்த சீனை நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. அங்க என்ன டோன் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த டோன் எதுக்காக யூஸ் பண்றாங்க, டைரக்டர்ஸ் எதுக்காக அந்த டோனை வச்சிருக்காங்க, நம்மள்ட்ட டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பத்தி ஒரு 10 செகண்ட் யோசிச்சு பாருங்க. பிகாஸ் டைரக்டர்ஸ் இந்த டோன் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அங்க டைரக்டர்ஸ் வந்து சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை அங்க நம்மளுக்கு கன்வே பண்ண வராருங்கிறதுனால தான் அந்த கலர் டோன்ஸ் எல்லாமே. அது மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், ஏதோ நாலேஜ் கெயின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன். until then டாடா, பாய் பாய். நிறம் என்பது பார்வைக்கு மட்டுமல்ல, இயக்குனரின் மௌனமான குரல்.